யாருக்காவது காசு வேணும்னா யார்கிட்டையும் கேட்காதீங்க, இந்த மலை மேல இருக்கிற எங்க ஆள்கிட்ட கேளுங்க. அவரு தான் எல்லா காசையும் வச்சிருக்கிறார். அவர்கிட்ட போனா லோனே இருக்காது. நமக்கு லோனே இருக்க கூடாது அப்படின்னா ஒன்னும் மா லோன் இல்லைன்னா மை லோன், 2 லோன் அவங்களே வச்சிருக்கிறாங்க. அதனால அங்க போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில, ஏன்னா இப்ப எல்லாருக்குமே லோன்ல தானே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா இவர் காலை போய் பிடிங்க. என்ன கேட்டாலும் எங்க அப்பன் முருகன் கொடுப்பார். நீங்க என்ன வேணாலும் கேட்டு பாருங்க. நீங்கள் அவன் காதில் விழும்படியாக கேட்டு பாருங்கள், அவன் கண்டிப்பாக தருவான். நிறைய பேர் சொல்றாங்க, நாங்களும் கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறோம், எங்களுக்கு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா, இறைவன் வெளியிலிருந்து நாம் கொடுக்கின்ற எந்த பொருளையும் தனக்கென ஏற்றுக்கொள்வதில்லை. நானே தயாரித்து ஒன்று கொடுத்தால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான். நிறைய பேர் நான் கூடையா பூ வாங்கிட்டு போறேன், நான் அப்படி அபிஷேகம் பண்றேன், இப்படி அபிஷேகம் பண்றேன், எல்லாம் வெளியிலிருந்து வந்தது தானே, நீங்களா என்ன கொடுத்தீங்க?